இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபர் இந்த உலகத்தில் வந்து 12 சீஷர்களை உருவாக்கினார். அவர்களில் 3 பேரை தெரிந்தெடுத்து மத்தேயு 17 மறுரூப மலைக்கு கொண்டு போனார். எதற்காக? எப்படியாகிலும் என் ஜனங்கள் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறணும், கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணணும். கவனிங்க, இயேசு, பேதுரு, யோவான், யாக்கோபு 4 பேரும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு போன உடனே ஒரு மேகம் அந்த மலையை மூடிட்டு அங்கே ஏனோக்கு, எலியா, மோசே போன்றவர்கள் வந்து இறங்கினார்கள். இயேசு கிறிஸ்து இனி நடக்க போகிற காரியத்தை குறித்து சம்பாஷிக்கிறார். ஆனா கர்த்தருடைய பர்வதத்துக்கு போன நம்ம ஆட்கள் இங்கேயே ஒரு கூடாரம் போட்டு செட்டில் ஆயிருவோம்னு சொல்லிட்டாங்க. என்ன பேசணும்னு அவங்களுக்கு, சில பேரை கர்த்தருடைய பர்வதத்துக்கு கொண்டு போனா இப்படிதான், என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன செய்யணும் தெரியாம, பாஸ்டர் அது எனக்கு புதிய அனுபவமா இருந்துச்சு, நான் அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். அங்க போனவன என்ன செய்யணும்? இனி நடக்க போகிற காரியத்தை குறித்தான விசனை அறிந்து கொள்ளணும். கடைசி காலத்துல என்ன செய்யணும், எப்படி பாடுபடணும், என்ன நடக்கணும், எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பிரமிப்பு அடைஞ்சது மாதிரி என்ன பேசணும்னு தெரியாம இருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரும் மறுரூப மலையின் அனுபவத்திற்கு போய் கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டிருப்பார்கள் என்றால் இயேசுவோடு கூட இந்த 3 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் 3 பேரை கூட்டிட்டு போனாரு. ஆனா இவங்க மறுரூப மலையிலே வீக் ஆயிட்டாங்க, கெத்செமனே தோட்டத்திலே அவுட் ஆயிட்டாங்க. விட்டுட்டாரா? விடல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருடம் அந்த யூதேயா பட்டணத்தில், சமாரியா அந்த ஏரியாவுல 3 வருஷம் அவர் அவருடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து கடைசியாக இந்த பாத்திரம் எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த பாத்திரம், ஆண்டவர் எனக்கென்று நியமித்த பாதை, இந்த பாதையில நான் போகணும் என்று சொல்லி அவர் மரணத்தை எதிர்கொண்டார். மரணத்தில் ஜீவனை கொடுத்தார். மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து 40 நாளளவும் இந்த மறுரூபத்தின் அனுபவத்தில் இந்த சீஷரிடத்தில் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எப்பா இது இல்லப்பா வாழ்க்கை, நீ ஏற வேண்டிய ஒரு மலை இருக்குது, ஏற வேண்டிய ஒரு பர்வதம் இருக்குது, ஏற வேண்டிய ஒரு உன்னத நிலை இருக்குது. நான் செத்து போயிட்டேன்னு யோசிக்காத, நான் போய் உன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆளை அனுப்புறேன்.